பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின நந்தினி முழுக்க முழுக்க பிக் பாஸ் வீட்டை விட்டு நந்தினி வெளியேற காரணம் இந்த ஜால்ராஸ் டீம் தான். யார் இந்த ஜால்ராஸ் டீம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பிக் பாஸ் பற்றின வேற லெவல் ரிவ்யூ எல்லாம் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடில் வந்து ரொம்பவே மனசு விட்டு நொந்து போய் பாத்ரூம்ல எல்லாம் உட்காந்து கத்தி விட்டுருக்காங்க. அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரியல் லைஃப்ல அனுபவிச்ச வழிதான் காரணம்னு சொல்லலாம். ஆமாங்க. ரியல் லைஃப்ல வந்து அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வலி. அதனால யார் தன்னை பத்தி பேசினாலும் அது ஒரு சின்ன ஒரு ஃபன்னான ஒரு மொமெண்டா இருந்தாலும் அவங்க ரொம்ப வெறி எடுத்துக்கிட்டு கத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லைஃப்ல அப்படி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்குது. சரி, ஓகே, அது அவங்களோட தனிய பர்சனல். எனக்கு என்ன இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூனா அவங்க வெக்ஸாகி ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நந்தினி வந்து மொமெண்ட்ல ரொம்ப வேதனையில இருக்கும்போது துஷார் கூட போயிட்டு சொல்றான், தயவு செஞ்சு அவங்கள ஃப்ரீயா விடுங்க, அவங்கள பேச விடுங்க, அவங்க ஆல்ரெடி ஏதோ வெக்ஸ் ஆயிருக்கிறாங்க, அவங்களே இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம விஜய் பார்வதி வந்து கேவலமா ஒரு நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே ஒரு கண்டென்ட்டுக்கான கேவலமான செயல்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் மனசு நொந்து போய் கத்திட்டு இருக்கும்போது உள்ள போயிட்டு நான் அப்படிதான் நிப்பேன், இங்கதான் நிப்பேன், இல்லடா மச்சான் நீ பண்ணுனதுதான் கரெக்டா மச்சான், ஓ அவளை பத்தி இப்பதான் உனக்கு தெரியுமா, அவ அப்படிதான் மச்சான், எனக்கெல்லாம் ஆல்ரெடி அவ அந்த மாதிரி பண்ணிட்டான், ஓ கெமியா அவளை நல்லா திட்டி விடு மச்சான், ஆமா மச்சான் இப்படிதான் பண்ற மச்சான், அப்படி அந்த மாதிரி ஒரு ஜாக்கி வைக்கிற மாதிரி. ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குன்னா பக்கத்துல பெட்ரோல் ஊத்தி விட்டா எவ்வளோ இன்னும் எச்ச எரியுமோ அந்த மாதிரி நந்தினியே ஆல்ரெடி மைண்ட் ரீதியாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அழறாங்க. துஷார் சொல்கிறான், தயவு செஞ்சு விடுங்க, நீ சோபாலாம் எடுத்து குத்திட்டான், முடியல சோபாலாம் எடுத்து அடிச்சு இல்லை விடுங்க தயவு செஞ்சு. அவங்க மன ரீதியாக ரொம்ப வேதனைப்படுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அவங்க கவலையை அவங்களாம் ஃபேஸ் பண்ண விடுங்க. உள்ளே போயிட்டு கேவலம் அந்த இடத்துலையும் ஒரு கண்டென்ட் கிடைக்குமான்ட்டு, என்னடா மச்சான் அவ அப்படிதான் மச்சா பண்ணுவான், இவளா இப்படிதான் மச்சா பண்ணுவான், நீ பண்ணினது கரெக்டு தான் மச்சான், அவங்கள பற்றிலாம் எனக்கு எப்பயும் தெரியும் மச்சான், நான்லாம் அவங்க அதனாலதான் பிளாக் லிஸ்ட்ல போட்டுற அளவுக்கு அவங்க எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிற மச்சான், நீ இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டியா மச்சான் அப்படி இப்படின்னு ஓவரா எச்ச எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டென்ஷன் ஆகுறாங்க. நார்மலா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துல தனியா துஷார் சொல்ற மாதிரி தனியா விட்டு இருந்தா நந்தினி காமாகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா அவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. கடைசியா நம்ம தண்ணி பழம் போய் உட்காந்துக்கிட்டு அதை வந்து கம்ரிதுன்னு வந்து நீ எந்திரிச்சுவான்னு சொல்லி அங்க ஒரு ஃபைட்டிங் ஜோன் போய் மொத்தமா ஐயோ என்னடா எல்லாம் கண்டென்ட்டுக்காக இத்தனை நடிப்பு நடிக்கிறாங்களே அப்படின்னு வைத்தறிச்சலாகி அந்த பொண்ணு முதல்ல கொஞ்சமாவது எங்க காமாகலான்னு நினைச்சிருந்தா கூட திரும்ப எந்திரிச்சு அது பாட்டு கத்தி. அப்ப பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளார பிக் பாஸ் கூப்பிட்ட உடனே இல்ல பிக் பாஸ் நான் வீட்டை விட்டு கிளம்பிடுறேன், வெளியேறிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள முடிவெடுக்க வச்சதுக்கு மெயின் காரணம் நம்ம விஜய் பார்வதியா இருக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா கலையரசன் வந்து கண்ணுல அப்படியே பவர் தெரியுது, ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு. எனக்கு என்னன்னா இந்த கலையரசனு விஜய் பார்வதி பார்த்தா தண்ணி பழம் இவங்க எல்லாருமே போயிட்டு எதையாவது யாராவது ஒருத்தர் வச்சானா அவங்கள பாதுகாக்கிற மாதிரி போயிட்டு பாதுகாக்கிறவங்க என்னங்க பண்ணணும், பாதுகாக்கிறவங்க ஒரு ஆறுதல் சொல்லணும், இது இப்படி இல்லைங்க அது அப்படி இல்லைங்க, சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க, எதுவாக இருந்தாலும் வீக்கெண்டில் பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களை எல்லாம் காம்ப்ரமைஸாக போக வைக்கிறதுக்காகவாது பேசியிருக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படிதான் இவங்க இப்படிதான் ஜாக்கி வச்சு ஜால்ட்ராஸ் போட்டு 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 எப்படியோ ஒரு நபரை வெளியேற்றிட்டாங்க. இது கூட ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் இருக்க தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்கள எந்த நேரத்தில் விஜய் பார்வதியில் எந்த நேரத்தில் ஒரு கண்டென்ட்டாக கிடைக்கும் அதை எப்படியே பூஸ்டப் பண்ணலாம் போய் 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 ஐயோ ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க கேம் எல்லாம். உண்மையாலையுமே இந்த பிக் பாஸ் ஷோ வந்து பயங்கரமா போயிட்டே இருக்கு. ஏன்னா சண்டைக்கான மொமெண்டாவே போயிட்டு இருக்குது. யார் யாரு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியல. அவங்கள முடிவெடுக்கிறதுக்கே விடுறதில்ல. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திவாகர் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லாவே மக்கள் கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கு. திவாகர்லாம் விஜய் பார்வதி விட்டு கொஞ்சம் வெளியில வந்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாருமே திரும்ப ஒரு டீம் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஒரு ஜால்ரா போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அவங்க அந்த திவாகரா இருக்கட்டும் நல்ல நல்ல டேலண்ட் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே வெக்ஸாகி போய் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிந்து துஷார் வந்து கேப்டன்சி டாஸ்கா இருக்கட்டும் இல்ல இந்த நந்தினி விஷயத்துல நடந்துகிட்டதா இருக்கட்டும் ரொம்பவே சூப்பரா நடந்துகிட்டா. அப்படி நந்தினி மாதிரி கொஞ்சம் நல்ல பர்சன்ஸ் எல்லாம் உள்ள இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது அந்த மொமெண்ட்டை. இப்ப இவங்க எல்லாம் ரொம்ப கண்டென்ட்டுக்கு கேமராக்காகவே பேச காமிச்சிட்டு கேமரால நம்ம தெரியும் ப்ரோமோல நம்ம தெரியுங்கிறதுக்காகவே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாதுதான். சரி, எனிவே வீட்டில இருந்து ஒரு நபர் கிளம்புனதுக்கு அப்புறமாவது இந்த ஆதிரியா இருக்கட்டும் கனியக்காவா இருக்கட்டும்
நம்ம விஜே பார்வதி அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே தயவு செஞ்சு கண்டென்ட்டுக்காக யோசிக்காமல் மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்கள அழுகிறதா இருக்கட்டும், கோவப்படுறதா இருக்கட்டும் ஏற்றுக்கிட்டு இருந்தால் அதை வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரி யாரும் வெக்ஸ் ஆகி போகாமல் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில்